வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்னென்ன பார்க்க போறோம்னா, ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் செய்யறதுக்கான இந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்விட் அப்படின்னா என்ன? இந்த லிக்விட பத்தின ஃபுல் டீடைல்ஸ். அப்புறம் இந்த லிக்விட நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத பத்தியும், அடுத்தது இந்த லிக்விட் சப்போஸ் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி நம்ம பேக் பண்ணி லீக் ஆகாம பேக் பண்ணி அனுப்புறோம் அப்படிங்கறதும் பார்க்க போறோம். அடுத்தது இந்த லிக்விட் யூஸ் பண்ணி செஞ்ச ஆர்டிஃபிஷியல் ஜாஸ்மின் பட்ஸ் வாட்டர் ப்ரூஃபா இருக்குதா அப்படிங்கறத செக் பண்ணியும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் திஸ் லிக்யூட்? இது என்ன லிக்யூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வேற ஒண்ணும் கிடையாது, டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ். அதாவது நம்ம நெயில் பாலிஷ் கலர்ஸ் நெயில் பாலிஷ்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இந்த பேஸ்ல தான் வந்துட்டு கலர்ஸ், அவங்க அதோட வாசனை ஸ்மெல்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க, ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நெயில் பாலிஷ் கிடைக்கும். ஸோ அந்த நெயில் பாலிஷ்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பேஸ் டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் லிக்விட் தாங்க இது டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் தான். ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். பாஸ்ட் 1 இயர், அதாவது நான் இந்த பிசினஸ் ஆரம்பிச்சதுல இருந்தே நான் இந்த லிக்விட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேக்கிங் வீடியோ பார்க்கலாம். இது எப்படி நம்ம லீக் ஆகாம பேக் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இது 100 ml பாட்டில் தான், ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ எல்லாருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் 100 ml. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு 1/2 லிட்டர் 1 லிட்டர் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதே கம்மியான குவான்டிட்டி தான். ஸோ அதனால தான் 100 ml பாட்டில்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது ஜஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் தான். நம்ம வாட்டர் பாட்டில்லாம் இருக்கு இல்லைங்களா, அக்வாஃபினா இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லையா, அதே அந்த மெட்டீரியல் தான் இதுவும். கண்ணாடிலாம் கிடையாது. இப்போ இந்த ஒயிட் கலர் இன்னர் கேப் வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு பேக்கிங் அப்போ ஷிப்பிங் பண்றப்போ லீக் ஆகாது. அதுக்கப்புறம் மேல இருக்கிற கேப்பும் போட்டுக்கலாம். இந்த ஒயிட் கலர் இன்னர் கேப் இந்த பாட்டிலுக்கு ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது நல்லா டைட்டா இருக்கும், நம்ம பேக்கேஜ் பண்ணி அனுப்புறதுக்கும் லீக் ப்ரூஃபாவும் இருக்கும், லீக் ஆகாது. அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ணும் போதுலையும் ஒவ்வொரு தடவையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த கேப், இந்த இன்னர் கேப் இருக்கு இல்லையா ஒயிட் கலர், இதை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. அப்படின்னா தான் நம்மளால நிறைய பட்ஸுக்கு இந்த லிக்யூடை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா மோஸ்ட்லி நெயில் பாலிஷ் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், கெட்டி ஆயிடும் இல்லையா, அதே மாதிரி இந்த லிக்யூடும் கெட்டி ஆயிடும். ஸோ அதனால எப்பவுமே ஒவ்வொரு தடவையும் யூஸ் பண்ணிட்டு இதை நல்லா இந்த இன்னர் கேப் வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவுட்டர் கேப் யூஸ் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க 2 லிட்டர்ஸ் 1/2 லிட்டர்ஸ் 1 லிட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. பட் நம்மக்கிட்ட இருக்கிறதுமே கம்மியான குவான்டிட்டி தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து கம்மியாக 100 ml 100 கிராம்ஸ் வந்து நம்ம வெயிட் எடுத்துருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பாட்டில்ஸ் தாங்க கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரீஸ்டார்ட் பண்ணினதுக்கு அப்புறம் நம்மகிட்ட எவ்வளோ குவான்டிட்டிஸ் இருக்குங்கிறத பொறுத்து 100 1/2 லிட்டராங்கிறத அப்போ முடிவு பண்ணிக்கலாங்க. அடுத்தது இந்த லிக்யூட் லீக் ஆகாம எப்படி நம்ம பேக் பண்றோம் அப்படிங்கறதாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் இதோட கேப் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக பேக்கிங் செல்லோ டேப் வச்சு நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி அதை சுத்தி ரேப் பண்ணி ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் பபிள் ரேப்ல இந்த பாட்டிலை வச்சு நல்லா சுத்தி அதுக்கு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டு நல்லா டைட் பண்ணி ஒட்டிக்கலாங்க. இது பாருங்க, கொரியர் ஆஃபீஸ்ல அவங்க தூக்கி தூக்கி வீசுவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் பார்சல்லாம் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணி தான் மோஸ்ட்லி நிறைய இடத்துல வந்துட்டு இருக்குது. பட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாலும் இதுல லீக்கேஜே ஆகாது. ஸோ ப்ராடக்ட் உங்ககிட்ட சேஃபா வந்து சேரும். இப்போ நெக்ஸ்ட் இந்த லிக்யூட நான் எப்படி இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கறது சொல்றேங்க. நீங்களும் இதுவே ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புறேன். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எம்டி பெயிண்ட் பாட்டில்ல நம்மளோட லிக்யூட ஊத்திட்டு இந்த மாதிரி பட்ஸை டிப் பண்ணி எடுக்கணுங்க. உள்ள ஃபுல்லா டிப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நெயில் பாலிஷை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேலையோ இல்லைன்னா ஒரு தெர்மோகோல்லையோ ஹோல்ஸ் போட்டு காய வச்சிடலாங்க. ஒரு 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் காய வச்சிருங்க. அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சன்லைட்ல காய வச்சிட்டிங்கன்னா இன்னும் சீக்கிரமாவே இது ட்ரை ஆயிடும். ஸோ 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுடுங்க. இதோட ஸ்மெல் நல்லா இருக்காதுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் வந்து நெயில் பாலிஷோட கலர்ஸ், ஃப்ராக்ரன்ஸ், அந்த ஸ்மெல் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற லிக்யூட் அப்படிங்கிறதுனால இதுல இருக்கிற ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. எனக்கு பிடிக்காது ஆக்சுவலா. ஸோ நான் வந்து எப்பயும் மாஸ்க் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். இல்லைன்னா மோஸ்ட்லி எங்க அம்மா தான் பண்ணுவாங்க. அவங்க மாஸ்க் போட்டுக்குவாங்க இது பண்றப்போ. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்மெல் பிடிக்கலன்னா மாஸ்க் போட்டுக்கோங்க. பட் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட அதுல இருக்காது. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தது இதை வந்து நம்ம டூத் பிக்கை ரிமூவ் பண்ணணும். கையில ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த லிக்யூட் வந்து நல்லா பட்ஸை வந்து ஹார்ட் ஆக்கிரும். ஸோ நம்ம கையில பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த பிளேயர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த டூத் பிக்கை ரிமூவ் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி பிளேயர் யூஸ் பண்ணி டூத் பிக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் காய வச்சிட்டிங்கன்னா ரிமூவ் பண்றது கஷ்டமாயிடும். ஸோ ஒரு 15 to 20 25 மினிட்ஸ்க்குள்ள மோஸ்ட்லி
காய வச்சுட்டு எடுத்துருங்க, ரிமூவ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இதோட காம்பு நீளமா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு தேவையான சைஸ்ல காம்புகளை கட் பண்ணிக்கலாங்க. டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் இந்த வாட்டர் ப்ரூஃப் லிக்யூட் யூஸ் பண்ணி செஞ்ச இந்த பட்ஸோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஹார்டா இருக்குங்க. பட்ஸ் எல்லாம் நல்லா அமுக்கவே முடியாது. கொஞ்சம் கல்லு மாதிரி ஹார்டா இருக்கும். அதோட காம்புகளுமே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். நம்மளோட ஒரிஜினல் பட்ஸ்ல வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிலாம் சாஃப்டாலாம் இருக்காது. இது ஹார்டா தான் இருக்குங்க. ஆனா பட் நல்ல வாட்டர் ப்ரூஃபா இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபா இல்லையா அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். இதுல இருந்து நான் கொஞ்சம் பட்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 2 பட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். தண்ணியில போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கழுவிட்டா நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி தண்ணியில போட்டுட்டு பாருங்க, வாட்டர் ப்ரூஃப் தான். அதுல இருந்து எந்த ஒரு அந்த டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம இது செஞ்சோம். அந்த பேப்பர்ஸ் எதுவுமே ரிமூவ் ஆகல. நல்லா ஸ்ட்ராங்கா பைண்ட் ஆயிருக்கு. நல்லா தேய்ச்சும் பார்த்துட்டேன். பெருவிரல் வச்சு நல்லா அமுக்கி தேய்ச்சு பார்த்துட்டேன். எதுவுமே ஆகல. பட்ஸ் ரொம்ப சூப்பரா நல்லா இருக்குங்க. ஆனா அதுக்காக டெய்லி போட்டு நம்ம கிளாத் வாஷ் பண்ற மாதிரிலாம் டெய்லி வாஷ் பண்ண வேண்டாம். ஸோ மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுன்னு இல்லை, எந்த ஒரு பொருளுமே மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். தெரியாம தண்ணியில பட்டுருச்சு, குழந்தைங்க ஏதாவது விளையாடும் போதுல தண்ணியில போட்டாங்க தெரியாம, இல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போறோம், திரும்பி வரும்போதுல மழையில நனைஞ்சிருச்சு அப்படின்னா இது ஒண்ணுமே ஆகாது. நம்ம ஃபேன் காத்துல காய வச்சுக்கலாம், இல்ல சன்லைட்ல காய வச்சுட்டு ஒரு ஜிப்லாக் கவர்லயோ இல்ல ஒரு பாக்ஸ்லயோ போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இது வாட்டர் ப்ரூஃப் தான். பட் டெய்லி நம்ம அலசி காய போட முடியாது. தெரியாம தண்ணியில பட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ணாது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வாட்டர் ப்ரூஃபா இருந்தா போதும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த லிக்யூட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, வாட்ஸ்அப் மட்டும் தாங்க, கான்டாக்ட் பண்ணி உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க.